திமுகவுக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக யாரும் இருக்க வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு நான் யோசிக்கிறேன்னா, இன்றைக்கு அவங்க ஒரு பலமான எதிரியாகவே எங்களுடைய கூட்டணிக்கு தெரியவில்லை. ஏனென்றால் திமுகவுக்கு இன்றைக்கு பலமில்லை, பணம் இருக்கிறது. நிறைய பணம் சேர்த்திருக்கிறார்கள், பணம் தான் வச்சிருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் தனியாக ஜெயிச்சதில்லை. அவங்க ஒரு கூட்டணியாக மட்டுமே இருந்து கூட்டணி கட்சிகள் ஆதரவோட மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கு. அதே மாதிரி கஞ்சா, போதை, டாஸ்மாக் எல்லா கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டில் கரை புரண்டு ஓட விட்டுருக்காங்க. மழை பெஞ்சா இன்னொரு வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. சாராயாரும் ஓடுது, சாக்கடையாரும் ஓடுது. பாஜகவோட கூட்டணி வச்சு அதிமுக அழிஞ்சு போயிரும்னு நண்பர் செந்தில் சொன்னார். அவங்களும் எங்கள் கூட கூட்டணியில் இருந்தப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சோன்னாரு. முக்கியமான செயல் திட்டத்தை மறுத்துட்டார். என் மகனுக்கு என்ன பொறுப்பு வேணும், எந்த அமைச்சர் தருவீங்க, என் மருமகனுக்கு என்ன அமைச்சர் தருவீங்க, என் மகளுக்கு என்ன பொறுப்பு தருவீங்கிறத முதல்ல பேசினாங்க. மக்களுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கல. அதே மாதிரி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அம்மா அறிவிச்சுட்டாங்க. அவங்க அறிவிச்சது மாதிரி அதை கடைபிடிக்க வேண்டாமா? நாங்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர் கூட வரமாட்டாருன்னு திரு ஸ்டாலின் அறிவிச்சாரு. என் மகன் வரமாட்டாருன்னு, நான் எம்எல்ஏவா கூட வரமாட்டேன்னு அறிவிச்சாரு. இளைஞரணி தலைவராக வரமாட்டேன்னாரு. எத்தனையோ சீனியர் இருக்காங்க. நான் எங்க அமைச்சராகணும்னாரு. பொருளாதார வல்லுநர் குழு அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க. எங்கெங்க இருக்கு உங்க பொருளாதார வல்லுநர் குழு? ஒரு பெரிய பெரிய ஆளுங்க பேரெல்லாம் பட்டியல் கொடுத்தீங்க, ஏதாவது பண்றாங்களா? தமிழ்நாடு ஏன் இன்னைக்கு சிரமப்படுது? மனுக்கள் வாங்குறோம் மக்கள் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி பொட்டி பொட்டியா வச்சாங்க. ஆனா நீங்க சேர்க்கிற பொட்டியெல்லாம் வேற யாரில் இருக்கு? நாடக அரசியல், மக்களை ஏமாற்றும் அரசியல். இது நீண்ட நாள் கண்டிப்பாக நிலைக்காது. 26 காணாமல் போகிறது திமுக. வழக்கமா என்னோட நண்பர் செந்தில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பராசக்தி படத்தை பத்தி சொன்னாரு. அந்த படம் போய் பல லட்சம் வாங்கினாரு கலைஞர். அந்த பிறந்திருக்க கூட மாட்டாங்க அப்பவே அந்த படம் எடுத்தாங்கன்னு. அதில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 250 ரூபா. இவருக்கு பல லட்சமா. அதாவது ஹீரோக்கு 250 ரூபா, வசனம் எழுதினவருக்கு பல லட்சமா. இப்படிதான் கள்ளக்கணக்கு எழுதுறதே திமுகவுக்கு வழக்கங்க, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த விஷயம், ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் அதிமுகவினர். கண்டிப்பா நீங்க தண்டிக்கப்படவே மாட்டீங்களே. நீங்க தான் ட்ரிக்கு தெரிஞ்சவங்களாச்சே. விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுகவுக்கு யார் இருக்கிறா? எங்கேயா போச்சு அரிசி? எலி தின்னுருச்சு. அப்ப சாக்காவது இருக்குமே, கரையான் தின்னுருச்சு. கூவத்தில் முதல்ல விட்டவங்க தானே நீங்க. உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு நீங்க அதிமுக பார்த்து முதலை கண்ணீர் விடுகிறீர்கள்? எடப்பாடி அவர்களை பத்தி கிண்டல் செய்கிறார். தனிநபரை குறித்து அவர் யாரை பத்தி பேசுறோம், அண்ணாக்கும் பெரியாருக்கும் வித்தியாசம் தெரியல. அவர் அண்ணாவில் பெரியாரை பார்த்தார், பெரியாரில் அண்ணாவை பார்த்தார். இதுல என்ன நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? ஆனா மதில் மேல் பூனையா, பூனை மேல் மதிலான்னு தெரியாம ஒரு முதல்வர் பேசுறாரு. சுதந்திர தினம் எதுன்னு தெரியல, குடியரசு தினம் எதுன்னு தெரியல. இதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நான் சொன்னதுக்காக வருத்தப்படுறேன், அதையும் பதிவு செய்யறேன். தனிநபர் விஷயங்கள்ல சொல்லக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் மத அரசியலுக்காக, சிறுபான்மை அரசியலுக்காக நீங்க என்ன செய்றீங்க? திருப்பரங்குன்றத்துல இல்லாத ஒரு பிரச்சனையே தூண்டுகிறீர்கள். அவர் யாரு ஒரு தனிநபர் வழக்கு போட்டார், அவர் பாட்டுக்கு ஒரு விளக்கு ஏத்திட்டு வந்திருப்பார். ஆனால் நீங்க நினைச்சது நடந்து போச்சு. என்னன்னா, சிறுபான்மையினருக்காக நாங்க தான் இருக்கோம்னு சொல்ல நினைச்சீங்க. அதனால நீங்க இந்துக்களின் வெறுப்பு அரசியல் 3 விஷயம் செய்வீங்க எப்பவுமே. ஒன்னு இந்திய எதிர்ப்புன்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் இந்து எதிர்ப்புன்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க, மத்திய அரசு எது சொன்னாலும் எதுக்குறோன்னு இந்திய எதிர்ப்புன்னு ஒன்று ஆரம்பிப்பீங்க. இந்திய எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு. இதை தவிர திமுகவுக்கு வேற ஒண்ணுமே இல்லையே. என்ன பேசுறதுக்கு இருக்கு? நான் மதிக்கிற ரொம்ப பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அண்ணா எப்பவுமே ஒரு அறிவு சுரங்கமாக நிறைய விஷயம் சொல்வார். இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் சிம்ம சொப்பனம்னு சொன்னவொன்னே அவருக்கு ஞாபகம் வந்தது சொப்பன சுந்தரியாம். எவ்வளவு விஷயம் இருக்குங்க ஞாபகம் வர்றது. செத்தாலும் அதிமுக எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லி ஒரு காமெடி பீஸ் போட்டு செம கைத்தட்டல் வாங்கினார். ஆமா, நீங்க செத்தவர்கள் ஓட்டுனாலதான் இருக்கிறீங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் நீதி செத்தது, நேர்மை செத்தது, உண்மை செத்தது, மக்களும் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா செத்தவர்கள் ஓட்டுல தான் உங்களுக்கு இருக்கு. அண்ணா அண்ணா அண்ணான்னு வாய்கிளிய பேசின திமுகவினர் எல்லாம் இன்றைக்கு அமித்ஷா அமித்ஷா அமித்ஷான்னு புலம் போட்டிருக்கோம்ல, அதுதான் பாஜகவோட வெற்றிங்க. தன்மானத்தை பத்தி பேசுறீங்க, அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்றீங்க. இந்திரா காந்தி அவர்களின் பெண்மையை இழிவு செய்த பிறகு நேருவின் மகளே வா,
நிலையான ஆட்சியை தரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, அப்ப உங்க தன்மானம் எங்க போச்சு? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராஜீவ் காந்தியை கொன்ற கொலையாளியை நீங்க கட்டி பிடிச்சு நீங்க வரவேற்கிறீங்களே, அப்ப அவங்க தன்மானம் எங்க போச்சு? உங்க தன்மானம் எங்க போச்சு? இதெல்லாம் ஒரு கூட்டணியா? எப்படி நீங்க எல்லாம் ஒத்து போறீங்க? எப்படி நீங்க எல்லாம் கூட்டணிக்கு அட்வைஸ் பண்ண நீங்க வரீங்க பாருங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க ஏன் எங்க கூட்டணியை பார்த்து இப்படி பயப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு தனியா எப்பவும் வாக்கு கிடைக்காதுன்னு தெரியும். அவங்க கூட்டணி மேல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு. அதனால எங்க அதிமுக பாஜக கூட்டணி நம்மள ஒண்ணு இல்லாம செஞ்சிருமோங்கிற பயத்துல தான் எப்படியாவது இவங்களை பிரிச்சு விட்டுறலாம்னு நினைச்சு பதறிக்கொண்டே இருக்கிறார்கள். பாஜக வந்துரும், பாஜக வந்துரும், பாஜகவை வர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி இன்று மிக தெளிவாக இங்க ஒரு கூட்டணி ஆட்சியை எங்களுடைய மதிப்புக்குரிய தமிழகத்தின் கூட்டணி தலைவர் எடப்பாடி அவர்களின் தலைமையில கூட்டணி ஆட்சியா? ஆமா, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதுதாங்க கூட்டணி ஆட்சியா? கூட்டணி ஆட்சியா? நல்லா சொல்றேன், இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதுல நீங்க எங்க வேணா கம்மா போட்டுக்கலாம். இதுல எங்க வேணா எப்பவுமே சஸ்பென்ஸ் தான். நான் எங்க போட்டுக்கிறேன்றது இல்ல, நீங்க ரெண்டு பேரும் எங்க போட்டுக்கிறீங்க அதுதான். அது மக்களுக்கும் நாங்க விட்டுறோம். அதுதான் சுவையா இருக்கும். இந்த மாதிரி சஸ்பென்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு அது சுவையா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்றேன், எங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும். நீங்க எங்க வேணா கம்மா போட்டுக்கோங்க. அதனால வேகமா சொல்லணுமா? கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதனால ஆட்சியில் கூட்டணி இருக்குமா, கூட்டணியில் ஆட்சி இருக்குமாங்கிறதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இது தேர்தலை முதலே எதிர்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். எடப்பாடியார் இருக்கார், அமித்ஷா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முடிவெடுக்க போகிறார்கள். ஸோ கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100 எம்பிக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு போய் ஒரு நீதி அரசர் மேல அவருக்கு இம்பீச்மெண்ட், அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு கொடுக்குறாங்க. என்ன விதமான ஒரு வெறுப்பு அரசியல் இருந்தால், ஒரு ஒரு முருகன் கோவில்ல ஒரு தீபம் ஏற்றக்கூடாதுங்கிற எண்ணத்துல எவ்வளவு வலிமையாக இருந்தால் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள். நீட்டுக்காக போய் நின்னாங்களா? 100 எம்பிக்கள் போய் கொடுத்தாங்களா? கச்சத்தீவுக்காக போய் நின்னாங்களா? மும்மொழி நாடகம் பண்றீங்களா, அதுக்கு 100 எம்பியோட போனீங்களா? ஆனா மத அரசியலுக்காக, வெறுப்பு அரசியலுக்காக தமிழ்நாட்டில் நீங்க ஒன்றுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் மாம மச்சானா இங்க இருக்கிறத உங்களுக்கு பிடிக்காம பிரித்தாலும் சூழ்ச்சி செய்வதற்காக ஒருத்தரும் எதிர்க்கல. ஒரு இஸ்லாமிய அமைப்பு எதிர்க்கல, ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் எதிர்க்கல. நாங்க பாட்டுக்கு அமைதியா அங்க ஒரு தீபத்தை ஏத்திட்டு வர்றதுக்கு எத்தனை தடைகள், எத்தனை இன்னைக்கு நீதி அரசரையே மிரட்டி பார்க்கும் அளவுக்கு திமுக துணிந்திருக்கிறது. இதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால மிக விரைவிலே எங்களுடைய தேர்தல் அணுகுமுறை கூட்டணி வலிமையினால் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி உறுதி உறுதி. நாங்கள் சிம்ம சொப்பனம் மட்டுமில்ல, தமிழக மக்களுக்கு மிக நல்ல ஆட்சியை, வளர்ச்சிக்கான ஆட்சியை, மோடி அவர்களின் ஆட்சியை இங்கு தருவோம் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.